नमोस्तुते कनगौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरद्विषे नमः वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे मुहं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यकृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं हरिः ओम् तत्सत् हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण ஃபைல் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த ரெண்டாவது பேரால இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் உன்னத லீலைகள் அதுல இருந்து படிக்கணும். யார் ரீட் பண்றீங்க? ஹரே கிருஷ்ண படிக்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் Yes. பாகவத்தின் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானின் உன்னத லீலைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த விவரணைகள் ஸ்ரீல சுகதேவ் கோஸ்வாமியால் முறையாக விளக்கப்பட்டுள்ளன. இதனால் முக்தியை விரும்புவர்களும் பரம புருஷருடன் இரண்டர கலக்க விரும்புவர்களும் உட்பட எல்லா பிரிவினர்களுக்கும் இந்த விஷயம் பொருந்துவதாகும். சமஸ்கிருத பாஷையில் கிளியும் சுக என்று அறியப்படுகிறது. பழுத்த பழம் ஒன்று இத்தகைய பறவைகளின் சிவந்த அலகால் கடிக்கப்படும் போது அதன் தித்திப்பான சுவை அதிகரிக்கின்றது. முதிர்ச்சியும் கனிவும் கொண்டதான வேதமெனும் பழம் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் உதடுகளில் இருந்து பேசப்பட்டதாகும். அவர் கிளியுடன் ஒப்பிடப்படுகிறார். பண்டிதரான அவர் தந்தையிடமிருந்து கேட்ட பாகவதத்தை அப்படியே கூறியதற்காக அவர் இங்கு கிளியோடு ஒப்பிடப்படவில்லை. எல்லா பிரிவினருக்கும் ஏற்புடைய வகையில் பாகவதத்தை பேசும் திறமையை பெற்றிருந்ததாலேயே அவர் கிளியுடன் ஒப்பிடப்படுகிறார். இந்த விஷயம் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் உதடுகளின் மூலமாக தகுந்த முறையில் பேசப்பட்டதாகும். இதனால் பௌதிக உலகத்தின் பொய்யான சுவைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ள உன்னத சுவைகளை, அடக்கத்துடன் கேட்கும் நேர்மையுள்ள உன்னத சுவைகளை ஒருவரால் உடனேயே அனுபவிக்க முடியும். இந்த பழுத்த பழம் மிக உயர்ந்த உலகமான கிருஷ்ணலோகத்திலிருந்து திடீரென்று கீழே எறியப்பட்டதல்ல. மாறாக எவ்வித மாற்றமும் இடைஞ்சலும் இல்லாமல் சீட பரம்பரையில் சங்கிலி தொடர் மூலமாக கவனமாக கீழே வந்துள்ளதாகும். உன்னதமான சீட பரம்பரையில் இடம்பெறாத மூடர்கள் ஆன்மீக உணர்வின் முன்னேற்றத்திற்கேற்ப படிப்படியாக மிகவும் கவனத்துடன் இப்பழத்தை வழங்கும் சுகதேவ கோஸ்வாமியின் அடிச்சுவடை பின்பற்றாமல் ராச நடனம் எனப்படும் மிக உயர்தரமான தெய்வீக ரசத்தை புரிந்து கொள்ள முயல்வதன் மூலம் மிக பெரிய குற்றங்களை செய்து விடுகின்றனர். விஷயத்தை மிக கவனத்துடன் கையாளுவோரான சுகதேவ கோஸ்வாமியை போன்றவர்களை கருத்தில் கொள்வதன் மூலம் ஸ்ரீமத் பாகவதத்தின் நிலையை அறிவதற்கு ஒருவர் போதிய புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். எதிர்காலத்திலும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் ஒரு உண்மையான பிரதிநிதியிடமிருந்து அறிய வேண்டும் என்பதையே சீட பரம்பரை எனும் இம்முறை சுட்டி காட்டுகிறது. சட்டத்திற்கு விரோதமாக பாகவதம் கூறுவதை உத்தியோகமாக கொண்ட ஒருவன் நிச்சயமாக சுகதேவ கோஸ்வாமியின் பிரதிநிதி அல்ல. அத்தகைய மனிதன் தனது வயிற்றை பிழப்புக்காக மட்டுமே இந்த வியாபாரத்தை செய்கிறான். ஆகவே இத்தகைய வியாபார நோக்கமுள்ளவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பதை ஒருவர் தவிர்க்க வேண்டும். இத்தகையவர்கள் மிகவும் முக்கியமான விஷயத்தை
படிப்படியாக அறியும் முறையை பின்பற்றாமல் உடனே இந்நூலின் மிக ரகசியமான பகுதிக்கு சென்று விடுகின்றனர். இவர்கள் புத்தியற்றவர்களால் தப்பான முறையில் புரிந்து கொள்ளப்படும் ராச நடனத்தை பற்றிய விஷயத்தில் மூழ்கி விடுகின்றனர். அவர்களில் சிலர் இதை ஒழுக்கங்கெட்ட நூல் என்று நினைக்கின்றனர். மற்றும் சிலர் தங்களின் சொந்த முட்டாள்தனமான விளக்கங்களால் அதை மூடி மறைத்துவிட பார்க்கின்றனர். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்ற எவ்விதமான விருப்பமும் அவர்களுக்கு இல்லை. ஹரே கிருஷ்ணா. நம்ம படிக்கவா போதுமா மாதாஜி? போதும் பிரபு. ஓகே பிரபு. தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கண்ணா சொல். நான் எல்லார்கிட்டயும் தாழ்மையா கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கீதா ஜெயந்திங்கிறனால நம்ம கிளாஸ் லாஸ்ட்ல வேணா வீட்ல பூஜா இது பண்ணிருக்கேன். நம்ம அதை அட்டன் பண்ணலாமா மாதாஜி? தெரியல என்ன கேக்குறான். மாதாஜி ஒண்ணுமே இல்ல மாதாஜி, அது லாஸ்ட்ல பாத்துக்கலாம் மாதாஜி, வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. ஓகே. சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, சுகதேவ் கோஸ்வாமி கொடுத்த ஸ்ரீமத் பாகவதம் எப்படி ஒரு ப்ராப்பரா ஒரு குரு சீட பரம்பரையோட வழியில இப்போ சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார் பாகவத்தை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சுகதேவ் கோஸ்வாமியோட தந்தை வியாசதேவர். வியாசதேவருக்கு யார் வியாசதேவர் பாகவதத்தை இயற்றார். அது வேதங்களோட கனிந்த பழம், வேதங்களோட சாரம் பாகவதமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அத இங்க பிரபுபாதர் குறிப்பிட்ட மாதிரி கிருஷ்ணர் பாகவதம் அப்படியே மேல்லோகத்திலேருந்து இங்க தூக்கி போடப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அது ப்ராப்பரா ஒரு சரியான முறையில ஒரு குரு சீட பரம்பரையில தரப்பட்ட ஒரு விஷயம். அதனால என்ன ஆகுறது, ஏன் குரு சீட பரம்பரை ரொம்ப இங்க வலியுறுத்தப்படுறது அப்படின்னா, அந்த அடிப்படையான சித்தாந்தத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் யாராலையும் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா இது ஒரு மனிதரால எழுதப்பட்ட இயற்றப்பட்ட ஒரு கிரந்தம் கிடையாது. இது பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணரோட பரம்பரையில கிருஷ்ணர் பிரம்மாக்கு கொடுத்த விஷயத்த பிரம்மா நாரதர் கொடுக்கிறார். நாரதர் வியாசர் கொடுக்கிறார். வியாசர் தான் அதை இயற்றுறார். ஆனா விஷயம் சித்தாந்தம் இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த உண்மையான தத்துவங்கள் எல்லாமே எங்கேன்னு வந்திருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் கிட்டேன்னு வந்திருக்கு. கிருஷ்ணர் இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், பகவான், ஸ்வயம் பகவான் இல்லையா? சோ அத அந்த விஷயம் மாறிடக்கூடாது. இங்க ஜட இயற்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாறுதல் இருந்துட்டே இருக்கும் எல்லா விஷயத்திலயும். இப்ப இன்னைக்கு ஒரு ஐபோன் வருதுன்னா இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ள நம்ம இன்னொரு ஒரு ஐபோனோட வெர்ஷன் வந்துரும். அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஐபோன் வெர்ஷன் வந்துரும். இப்போ நம்ம வச்சுட்டு இருக்க ஐபோனை வேலை இல்லாம போயிடும். சோ அந்த மாதிரி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஸ்பிரிச்சுவல் விஷயம் அந்த மாதிரி கிரந்தங்கள்ல நம்ம எதுவும் அப்கிரேட் பண்ண முடியாது. ஆனா சித்தாந்தம் அப்படியே இருக்கும். ஆனா கால நேரம் பொறுத்து ஆச்சாரியர்களா வரக்கூடியவா அந்த பிரின்சிபல்ஸ மாத்தாம அதை எப்படி கொடுக்கறதுங்கிற வழிய வேணா அவ கால நேர மனிதர்களுக்கு ஏத்த மாதிரி அவ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறா. பிரின்சிபல்ஸ சித்தாந்தத்தை நம்ம எந்த விதத்திலையும் மாத்த முடியாது. அதனாலதான் அது ஒரு ப்ராப்பர் சரியான குரு சீட பரம்பரையில வரணும்னு சொல்லப்படுறது. அப்படி நம்ம அந்த மாதிரி குரு சீட பரம்பரையில வழியா நம்ம கேட்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்க அதையும் பிரபுபாதர் குறிப்பிடுறார். நமக்கு கிரமமா போகிறதுக்கு பொறுமை இருக்காது. நேர எதெல்லாம் ரொம்ப பிரபலமான கிருஷ்ணரை பத்தி பேசப்படுறதோ 10வது காண்டத்துல போய் மெயினா ராசலீலையில போய் குதிக்கிறதுக்கு தான் மனசு வரும். ஏன்னா ரொம்ப பாப்புலரா இருக்கிற விஷயத்த நம்மளும் மேலோட்டமா யார்கிட்ட இருந்தா தெரிஞ்சுட்டு அதை பத்தி நம்மளும் 4 வார்த்தை சொன்னா நமக்கும் பாகவதம் மூலமா நமக்கு பேரு புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இது செய்யப்படுறது.
எல்லாரையும் சொல்லல, பட் அந்த ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கால, இந்த அவங்க 9 நாள் பாகவதம் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு 7 நாள் பாகவதம் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு இவ்வளவு ஒரு லட்சக்கணக்குல பணமோ அந்த மாதிரி கேக்குறவா, கேட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு சொல்றவா கிட்டே இருந்து நம்ம கேட்கும் போது அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னும் மனசுல வந்து பகவானுக்கு எதிரான கருத்துக்கள் வேணா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கேட்கும் போது யார் அவர் எந்த குரு பரம்பரை, அவரோட சித்தாந்தம், எந்த குரு பரம்பரை அவர் வந்து வராரு, அந்த குரு பரம்பரையோட சித்தாந்தம் என்ன. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிரம்ம கௌடிய மத்வ வைஷ்ணவ சம்பிரதாயம், இது பிரம்மா கிட்டேந்து வருது. பிரம்ம மத்வ கௌடிய, அப்போ பிரம்மா கிட்டேந்து வருது. இதுல இந்த லைனேஜ்ல வந்து யார் யார் ஆச்சாரியர்கள் பிரதானமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளோட குரு பரம்பரால நம்ம டெய்லி பூஜை பண்றோம்ல, அவளா யாரு என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நம்ம ஆத்தரைஸ்டா வரோம். அந்த மாதிரி சொல்லாதவா யார் வரலையோ அவகிட்ட கேட்கறத நம்ம தவிர்த்திடணும், முற்றிலும் தவிர்த்திடணும். ஏன்னா நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பக்திய அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி சித்தாந்தங்கள் வேற அபசம்பிரதாயங்கள் ஏதாவது இருந்தா அந்த விஷயத்த கேட்கும் போது நம்மளோட சிரவணம் கீர்த்தம் வந்து ப்ராப்பரா இருக்காது. நம்ம வந்து பக்தி செடிக்கு தண்ணி ஊட்டுறோங்கிற பேருல சுத்தி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய தேவையற்ற பீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, கலைகள் அதுக்கு தண்ணி விட்டுட்டு இருப்போம். அப்புறம் பக்தி செடிக்கு வர வேண்டிய நரிஷ்மெண்ட் எல்லாம் அந்த தேவையற்ற செடிகளுக்கு போயிடும். அது வளர ஆரம்பிச்சிடும், பக்தி வளராம போயிடும். எப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பிரவச்சனம் கேட்கறதுக்கு முன்னாடியும் அவ எந்த சீட பரம்பரையில வர, அவ யாரு, அவ ஒழுங்கா குருவோட ஆசிரியத்தை எடுத்துட்டு இருக்காள், அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணியே ஆகணும். அப்படி நம்ம கேட்கும் போது கூட அவ வந்து சரியான விஷயத்த கரெக்டா கிரமமா சொல்றாளா, முதல் காண்டம் 2வது காண்டம் 7 நாள்ல சப்தாகம் பண்ணா கூட மெயின் கான்சென்ட்ரேஷன் வந்து முதல்ல இருந்து இருக்கணும். வராக அவதாரம் இருக்கணும், அதுக்கப்புறம் 3வது காண்டம்ல கபில தேவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும், 4வது காண்டம் துருவமரால் சரித்திரம் இருக்கணும். அந்த மாதிரி கிரமமா நம்ம போகும்போது பகவானோட சௌலபியம் என்ன, அவரோட பரத்துவம் என்ன, அவரோட ஆப்புலன்ஸ் என்ன, அவரோட ஹம்பிள்னஸ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். பக்தர்களோட அவரோட அன்பு பரிமாற்றம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுட்ட மெதுவா நம்ம ரைஸ் ஆகும் போது, அப்ப 10th கேண்டோ நம்ம போகும்போது நமக்கு ஒரு அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இருக்கும் போது நம்ம ஈஸியா கிருஷ்ணனோட லீலைகளை கேட்கும் போது நம்ம அஃபெண்ட் பண்ணாம இருக்கும். நம்ம பகவான் கிட்ட அஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படி இல்ல கோபியர்களோட கதைகளை கேட்கும் போது என்ன இவா அப்படின்னு நம்ம அஃபெண்ட் பண்ணினோம் அப்படின்னா, அபராதம் பண்ணினோம் அப்படின்னா இருக்கிற சின்ன பக்தி செடியும் வளராம அது வந்து வேரோட புடுங்கப்படும். அதுல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்குதான் பிரபுபாதர் வந்து இங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாரு அந்த விஷயத்துல. கண்டிப்பா குரு பரம்பரையோட வழியில தான் இந்த கந்தத்தை வந்து நம்ம கேட்கணும். அதுவுமே வந்து நிறைய அப்படியே ப்ராப்பர் குரு சீட பரம்பரையா இருந்தா கூட காலத்தின் ஓட்டத்துல வந்து அவளும் தன்னோட சித்தாந்தத்தை வந்து திருச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதுலயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு கிளம்பி போயிட்டு கொஞ்சம் காலகட்டங்களுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, சைத்தன்ய மகாபிரபு அவரோட அவரோட லெசன்ஸ், அவரோட டீச்சிங்ஸ் அப்படின்னு அவரோட பாடம்னு சொல்லிட்டு நிறைய அப்பசம்பிரதாயங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சு. அந்த கோபியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரீ மெச்சூர்டா சித்த பிரணலி எடுத்துக்கிறது, வெறும் வழி மட்டும் ஃபாலோ பண்ற, ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒரு சாதனா வந்து இல்லாம போயிடுது. அதனால 13 அப்பசம்பிரதாயங்கள் இருந்தது பக்தி வினோத் தாக்கூர் தோன்றும் போது. அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் திருப்பி சைத்தன்ய மகாபிரபுவோட உண்மையான பர்த் பிளேஸ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி சம்பிரதாயத்தை நேர்கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவருக்கு. அதுக்காக தான் அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வேணும்னு கூட ப்ரே பண்ணிட்டார் ஜெகநாதர் கிட்ட. சோ இது வந்து இந்த வழி ரொம்ப முக்கியம். குருசீட பரம்பரையில நம்ம கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் பக்தி வளரும். இல்லைன்னா நம்ம வளர்க்கறது பக்தியா, இல்லைன்னா
வீட்ஸாங்கிறது நமக்கே வந்து தெரியாம போயிடும். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனாலதான் பிரபுபாதர் வந்து இங்க அதை ஸ்பெசிஃபை பண்றார். எந்த எந்த ஒரு குடிசீட பரம்பரையுமே வந்து யோகோ நஷ்ட அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்றார், இந்த பகவத்கீதைங்கிற அந்த கிரந்தத்தை வந்து நான் இந்த சித்தாந்தம், அதாவது இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து நான் முன்னவே வந்து சூரிய பகவானுக்கு கொடுத்தேன். ஆனா சூரிய மனு இஷ்வாக்கு அப்படின்னு வந்துட்டு இருந்தது. ஆனா காலத்தோட போக்கு காரணமா அது நஷ்டமாயிடுது, க்ஷீணம் ஆயிடுது, அழியாது. என்னைக்குமே பகவான் கொடுத்த விஷயம் அழியாது, ஆனா திரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுத்து. அதனால இப்போ நான் உனக்கு திரும்பி சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருல. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பிரதாயத்திலயும் இந்த ஒரு டவுன்ஃபால் ஏற்படலாம். ஆனா அதை வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நம்மளால அது ஏற்படாம இருக்கான்னு நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதனாலதான் பிரபுபாதோட புக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அடித்தளமான ஒரு விஷயம். டெய்லி பிரபுபாதோட புக்ஸ வந்து நம்ம கண்டிப்பா படிக்கணும். அதுக்குண்டான ஒரு டைம் ஒதுக்கி கண்டிப்பா படிக்கணும். சித்தாந்தத்தை ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். மாதாஜி, எஸ் கண்ணா. நாங்க வந்து ஸ்கூல்ல பிரபுபாத் லீலாமிருதா புக் படிச்சிட்டு இருக்கோம் மாதாஜி. சூப்பர், வெரி குட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ அததான் இங்க பிரபுபாதர் வந்து ஏன் குருசீட பரம்பரை சொல்லப்படுறதுன்னா, அந்த மெசேஜ் வந்து கரெக்டா ப்ராப்பரா பாஸ் ஆகணும். பாஸ் ஆகும்போது அந்த தர்மம் குறையக்கூடிய நிலை வரும்போது கூட ஒரு சிலரால அதை வந்து தூக்கி நிறுத்தத்துக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கப்படுறது. அடுத்து யார் வாசிக்க? ராஜேஸ்வரி அவங்க படிக்க மாதாஜி, ஏற்கனவே அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, எதுல இருந்து படிக்கிறது மாதாஜி? இதெல்லாம் படிச்சாச்சு. எனவே ரசத்தை அதுல இருந்து படிக்க ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் மாதாஜி. ஆமா மாதாஜி. ஓ, ஹரே கிருஷ்ணா. எனவே ரசத்தை அறிய விரும்பும் உண்மையான மாணவன் சுகதேவ கோஸ்வாமியின் சீட பரம்பரையிலிருந்து வருபவரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவத்தை முறையாக கேட்டறிய வேண்டும். அத்தகையவர் பாகவதத்தை அதன் முதல் துவக்கத்திலிருந்து விளக்குகிறார். ஆன்மீக ஞானத்தில் மிக குறைந்த அறிவை பெற்றுள்ள கருமிகளை மகிழ்விப்பதற்காக மனம் போனவாறு அவர் விளக்குவதில்லை. ஸ்ரீமத் பாகவதம் மிகவும் கவனத்துடன் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே சுகதேவ கோஸ்வாமி அல்லது அவருடைய உண்மையான பிரதிநிதியின் வாய் வழியாக அமிர்தம் போன்ற ரசத்தை பருகுவதன் மூலம் உண்மையும் மன உறுதியும் உள்ள ஒருவர் வேத அறிவின் கனிந்த பழத்தை உடனே அனுபவிக்க முடியும். பதம் 4. நைமிஷே நிமிஷ க்ஷேத்ரே ருஷய சௌகாதயः சத்ரம் ஸ்வகாய லோகாய சகஸ்ர சதம் சமம் ஆசதः. அது அப்படியே படிக்கவா மாதாஜி? இல்ல, எப்படி மாதாஜி ப்ரொசீட் பண்றாரு? ஸ்லோகம் படிச்சுட்டு அப்படியே ப்ரொசீட் பண்றது தானா? ரீடிங் தானா? மொழிபெயர்ப்பு படிப்போம் மாதாஜி. வேர்ட் டு வேர்ட் கிடையாதா? அது ஸ்பீக்கரோட டெசிஷன் தான் மாதாஜி. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படிதான். ஆனா ஸ்லோகம் வந்து ஒரு வாட்டி தான் படிக்கப்படுறது. ஆமா ஆமா மாதாஜி. ஓகே, வேர்ட் டு வேர்ட் ரீட் பண்ணும். நைமிஷே, நைமிஷாரண்யம் எனும் வனத்தில் அனிமிஷ கஷேத்திர, குறிப்பாக தமது கண்ணிமைகளை மூடாதவரான விஷ்ணுவுக்கு பிரியமான ஓரிடம், ருஷய முனிவர்கள், சௌனக ரிஷியை தலைமையாக கொண்டு சத்ரம் வேள்வி, ஸ்வர்காய ஸ்வர்க்கத்தில் போற்றப்படும் பகவான், லோகாய மேலும் பகவானுடன் எப்பொழுதும் தொடர்புள்ள பக்தர்களுக்கு, சகஸ்ர ஓர் 1000, சமம் ஆண்டுகள், ஆசத நிறைவேற்ற. மொழிபெயர்ப்பு. ஒருமுறை நைமிஷாரண்ய வனத்தில் உள்ள புனிதமான ஓரிடத்தில் சௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட மகரிஷிகள் பகவானையும் அவரது பக்தர்களையும்
படுத்துவதற்காக 1000 ஆண்டுகள் நீடிக்கும் மிகப்பெரிய யாகத்தை நடத்துவதற்காக கூடினர். பொருளுரை. மாதாஜி கொஞ்சம். முந்தைய 3 ஸ்லோகங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தின் முன்னுரை பேசப்பட்டது. இச்சிறந்த நூலின் முக்கியமான விஷயம் இப்பொழுது வழங்கப்படுகிறது. ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் முதலில் பேசப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் 2வது தடவையாக நைமிஷாரண்யத்தில் மறுபடியும் பேசப்பட்டது. குறிப்பாக இந்த பிரபஞ்சத்தின் பொறியியலாளரான பிரம்மா பிரபஞ்சத்தையே உள்ளடக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்கரத்தை பற்றி மனதுக்குள் நினைத்தார் என்று வாயவீய தந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மிக பெரியதான இச்சக்கரத்தின் அச்சு நைமிஷாரண்யம் எனப்படும் இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. அதை போலவே நைமிஷாரண்ய வனத்தை பற்றிய மற்றுமொரு குறிப்பு வராக புராணத்தில் காணப்படுகிறது. அதில் இந்த இடத்தில் செய்யப்பட்ட வேள்வியினால் அசுர எண்ணம் கொண்டவர்களின் பலம் குறையப்பட்டது என்று குறிப்பிட்டு உள்ளது. இவ்வாறாக அத்தகைய வேள்வியை செய்வதற்கு நைமிஷாரண்யம் சிறந்த இடம் என்று பிராமணர்கள் எண்ணுகின்றனர். ஓகே மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம 1, 2, 3 ஸ்லோகங்களும் முடிச்சாச்சா? பாகவதம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகா, செகண்ட் ஸ்லோகா, தேர்ட் ஸ்லோகா முடிச்சாச்சா? எஸ் மாதாஜி. ஓகே, ஏன்னா 1 வீக் தான் நான் கிளாஸ் வரல, அதுக்குள்ள முடிச்சாச்சு. ஓகே, சோ ஏன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். முதல் 3 ஸ்லோகங்கள் வந்து ஆஹ் எப்படி ஏன் பாகவதம் வந்து பிரம்மசூத்திரம், ஏன் பாகவதம் வந்து வேதங்களோட கனிஞ்ச பழம் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகத்துல ரொம்ப விரிவா வந்து ஆச்சாரியர்கள் வந்து உரை எழுதியிருக்கா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகா வந்து அதுலயே 2 வேதாந்த சூத்திரத்தோட வாக்கியங்கள் வந்து குறிப்பிட்டார். வியாசதேவர் வந்து குறிப்பிட்டார். ஜன்மாதி அசேயத்தக சத்தியம் பரம் தீமகி. இதுல ஜன்மாதி அசேயத்தக வந்து 2வது வேதாந்த சூத்திரம். சூத்திரம்னா ஃபார்முலா மாதிரி இருக்கு. சோ 2வது வேதாந்த சூத்திரம் வந்து ஜென்மாதி அசேயத்தக. முதல் வேதாந்த சூத்திரம் வந்து அததோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறது. அந்த அததோ பிரம்ம ஜிக்ஞாசா தான் வந்து சத்தியம் பரம் தீமகின்னு அதையும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே வைக்கிறார். சோ இது மூலமா வியாசதேவர் வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தேன்னா, எப்படி பாகவதம் கிரந்தம் வந்து வேதாந்த சூத்திரங்களோட பாஷ்யம் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக முதல் 2 வேதாந்த சூத்திரத்தையும் முதல் ஸ்லோகத்திலேயே வந்து வியாசதேவர் வந்து குறிப்பிட்டார். அதுல ஜென்மாதி அசேயத்தக அப்படியே எடுத்து சொல்லிட்டார். ஆனா அததோ பிரம்ம ஜிக்ஞாசாவை வந்து சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு சொல்றார். தீமகினா மெடிடேட் பண்றேன், நான் வந்து அந்த உண்மையான பரம்பொருளான தத்துவத்தை வந்து நான் வந்து தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்குண்டான விளக்கத்தை தான் ஜென்மாதி அசேயத்தக, அப்படிப்பட்ட பரம்பொருள் வந்து எப்படிப்பட்டவர், இது வந்து சம்பந்த ஞானத்தை வந்து குறிக்கிறது இந்த ஸ்லோகம். பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு, எப்படி பகவான் நமக்கு இந்த கிரந்தத்தை கொடுத்தார், இந்த விஷயத்த கொடுத்தார், வேதாந்தங்களோட சாரத்தை வந்து எப்படி வந்து பிரம்மாவோட ஹிருதயத்துல வந்து அவர் பூட்டினார், பிரம்மா கிட்டே நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பகவானை தெரிஞ்சுக்கிறவா யாரு, தெரிஞ்சிக்கவே முடியாது, ஏன் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்துல வந்து வியாசர் வந்து போட்டிருக்காரு. அங்க மகாமுனி கிருத்தேன்னு சொல்லும் போது சில பேர் அது வியாசரை வந்து குறிக்கல, ஏன்னா வியாசரே தன்னை மகாமுனின்னு சொல்லிப்பாரா அப்படின்ற டவுட் வந்து, அதனால முதல் ஸ்லோகம் வியாசரே சொல்லலங்கிறது கூட சில பேர் குறிப்பிடுறா. ஆனா அது அப்படி கிடையாது, வியாசர் தான் வந்து முதல்ல இருந்தே எழுதியிருக்கார். ஆனா அந்த மகாமுனி கிருத்தை வந்து ஒரிஜினலா பாகவதம் இந்த விஷயத்த வந்து கிருஷ்ணர் கொடுத்தாரு இல்லையா, அதனால கிருஷ்ணர் தான் மகாமுனி.
முனினா என்னன்னா மனநசீலகா முனிகி. எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜந்துக்கள், அது எந்த உடல்ல இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எப்படி நல்லது செய்யணும், எப்படி வந்து எல்லாரையும் நம்மளோட சேவையில ஈடுபடுத்துறதுன்னு பகவான் எப்போதுமே மனனம் பண்ணிட்டே இருக்கார். அவர் யோக நித்ரைன்னு சொல்றோம்ல, அந்த யோக நித்ரை எதுக்குன்னா அந்த மக்களோட க்ஷேமத்துக்காக. மக்கள்னா நான் இந்த மனித உடல் பெற்றவர்கள் மட்டும் இல்ல, எந்த ஒரு ஜந்துக்கும் எப்படி வந்து நம்ம நல்லது பண்றது அப்படின்னு பகவான் மனனம் பண்ணிட்டே இருக்கார். அதனால இந்த மகாமுனி கிருத்தே அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வரக்கூடிய வார்த்தை வந்து பகவானையே குறிக்கிறது. அப்படிதான் வியாசர் அதை வந்து இயற்றினதா விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொல்றாரு. சோ நம்ம இந்த முதல் 3 ஸ்லோகங்களை வந்து எல்லாரும் இங்க இப்ப எவ்வளவு பேர் இருக்கீங்க, 36 பேர் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த முதல் 3 ஸ்லோகம் பை ஹார்ட்டா தெரியுமா? எவ்வளவு பேருக்கு முதல் 3 ஸ்லோகம் பை ஹார்ட்டா தெரியும்? எனக்கு ஃபர்ஸ்ட் தேர்டு தெரியும் மாதாஜி. செகண்ட் கொஞ்சம் தர்ம புரோஜித் அது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணோம். ஓகே, இங்க 3 தெரியும் மாதாஜி. எனக்கு 3 தெரியும் மாதாஜி. 3 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, மத்த எல்லாருக்கும் மாதாஜி மனப்பாடமா தெரியல மாதாஜி. சும்மா படிச்சிருக்கோம் அவ்வளவுதான், மனப்பாடமா தெரியல மாதாஜி. நான் எந்த ஸ்லோகத்தையும் நான் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன், பை ஹார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. பட் பை ஹார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த 3 ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து சம்பந்த, அபிதய, பிரயோஜன, நம்ம யாரு, நமக்கு பகவானுக்குள்ள சம்பந்தம் என்ன, அபிதய என்ன, பிரயோஜனம் என்ன, இது எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலுமே இது 3த்தையும் நம்ம வந்து சைட் பண்ண முடியும், அதாவது பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த 3 ஸ்லோகங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டைம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லோகத்துக்கு கூட நீங்க ஒரு 2 வாரம் 14 days எடுத்துக்கோங்க. ஒரு இடத்துல எழுதி அதை ஒட்டிடணும். ஒட்டிட்டு திருப்பி திருப்பி அத வந்து ஒரு ஒரு லைனா சொல்லி சொல்லி பார்த்து, பிளஸ் நம்ம அந்த அர்த்தத்தோட சேர்ந்து தெரிஞ்சு சொல்லி பார்க்கணும். அப்படிங்கும் போது இந்த 3 ஸ்லோகங்கள் வந்து அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்லோகம் பெரிய கஷ்டமா நீங்க பார்க்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்து நிறைய வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கு. சோ நம்ம அந்த படிக்கும் போது அந்த வார்த்தையோட அர்த்தத்தையும் தெரிஞ்சு படிச்சிருந்தோம்னா பைஹார்ட் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். நிறைய நாள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்புறம் டெய்லியுமே நம்ம இந்த முதல் 3 ஸ்லோகத்தை வந்து கண்டிப்பா சொல்றது அப்படின்னு வழக்கம் சங்கல்பம் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம பைஹார்ட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஐ மீன் நமக்கு வந்து அது ஒரு உறுதி வரும், நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு. சோ இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த ரெக்வெஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகாஸ் கண்டிப்பா நீங்க வந்து பை ஹார்ட் பண்ணிடுங்க. சோ முதல்ல எஸ் பிரபு. சோ அத நான் என்ன சொல்றேன்னா, முதல் 3 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம சம்பந்தம் என்ன, யாரு நம்ம யாரு, பகவான் யாரு, நமக்கு அவருக்கும் இருக்க தொடர்பு என்ன. சோ இது வந்து சம்பந்த ஞானம். அதுக்கப்புறம் அபிதய என்னது, நான் யாரு, பகவான் யாரு தெரிஞ்சுட்டேன்னா பகவானை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியாது, சம்பந்தத்தை தெரிஞ்சுட்டேன். நான் ஜீவாத்மா, பகவான் வந்து பகவான் ஸ்வயம் பகவான், அவர் வந்து பரமாத்மா பிளஸ் அவர் ஸ்வயம் பகவான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கும் அவருக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து அவரை புருஷார்த்தம் என்ன. கண்ணா, நான் வந்து ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நீ வந்து நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவரை எப்படி அடையிறது, அந்த சம்பந்தம் தெரிஞ்சாலே நமக்கு உடனே அவரை எப்படி அடையிறதுங்கிற ஆர்வம் ஏற்படணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து அவரை பத்தி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவரை அடைஞ்சு நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கிறது அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களுமே இந்த 3 ஸ்லோகங்கள்ல வந்து தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். முதல் ஸ்லோகமே பரம்பொருள் யாரு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் குறிப்பிட்டுறார் யாருன்னு சொல்லிட்டு அடுத்து ஜென்மாதி அசேதக அன்பையாழ்த்தேஷு அபிக்ஞா ஸ்வராட்டுன்னு ஆரம்பிக்கிறார் வியாசதேவர். சோ முதல் 3 ஸ்லோகங்கள் கண்டிப்பா பைஹார்ட் பண்ணிருந்தோம். சோ இந்த ஸ்லோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து
பிரபுபாதர் இங்க குறிப்பிடுற மாதிரி இது ஆரம்பத்தை குறிக்கிறது. பாகவத முதல் 3 ஸ்லோகங்கள் வந்து ஃபவுண்டேஷன். இதுல இருந்து வந்து எங்க அது வந்து பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த 4வது ஸ்லோகம் வந்து சொல்றது. 2வது வாட்டி இது சொல்லப்படுறது அப்படின்னு பிரபுபாதர் இங்க வந்து குறிப்பிட்டார். முதல் வாட்டி வந்து சுகதேவ கோஸ்வாமி மரண தருவாயில இருந்த பரீட்சித்துக்கு இந்த ஞானத்தை வந்து கொடுக்கிறார். இதெல்லாம் மேற்கொண்டு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ பரீட்சித் யாரு, என்ன ஆச்சு, எதனால பாகவதம் வந்து பரீட்சித்துக்கு சொல்லப்பட்டது, இதெல்லாம் யார் சொன்னா, சுகதேவ கோஸ்வாமி யாரு, இதெல்லாமே வந்து நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம். பட் முதல்ல ஆரம்பமே நமக்கு எங்க காமிக்கிற ஒரு பிக்சர் மாதிரி பார்த்தேன்னா நைமிஷாரண்யம்ங்கிற ஒரு கஷேத்திரம். நைமிஷே நிமிஷே கஷேத்ரே ரிஷயக சௌனகாதயக. சௌனகாதயக அப்படின்னா சௌனகருங்கிற வந்து ஒருத்தர் கிடையாது. இப்ப நம்ம வந்து ஒரு குரூப், ஒரு கிளேன், ஒரு சொசைட்டி, இல்லைன்னா ஒரு சார்ந்தவர், ஒரு கும்பலா இருக்கக்கூடியவர். இவாலாம் வந்து அது பேர் எடுத்து சொல்ல முடியாது. சரி, ஓகே, ஒரு கிளேன்னு சொல்றோம்ல, இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு கிளேன், அது ஒரு கும்பலா இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி பீப்புளை குறிக்கிறோம்ல. அந்த மாதிரி இங்க சௌனகாதயகள் ஆதி அப்படின்னா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ ஒருத்தர் கிடையாது, அந்த என்டையர் குரூப்புமே வந்து சௌனகாதயர்கள் தான். அவளுக்கு வந்து இந்த கலி வந்துடுத்து அப்படிங்கிற ஒரு பயம். அவளுக்கு வந்து ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அவ பெரிய யாகம் பண்ணலாம், யாகம் பண்ணி அந்த பலனெல்லாம் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்படின்னு நினைக்கிறா. சோ அவெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து குழுமரா ஒரு இடத்துல. அந்த கஷேத்திரம் தான். ஏன்னா இந்த பிரம்மா கிட்ட வந்து இந்த லோகத்திலேயே வந்து பெஸ்ட் இடம் எது மெடிடேட் பண்றதுக்கு அப்படின்னு ரிஷிகள்லாம் ஒரு காலகட்டத்துல கேட்கும் போது பிரம்மா வந்து இங்க பிரபுபாதர் சொல்ற மாதிரி ஒரு பெரிய சக்கரத்தை வந்து கிரியேட் பண்றார். அந்த சக்கரத்தை வந்து மேலேந்து விடுறார். அந்த சக்கரத்தை வந்து மேலேந்து பிரம்மலோகத்திலேயும் கீழே விழும்போது எங்க அது போய் ஊன்றி நிக்கிறதோ அந்த இடத்துல வந்து நீங்க தபஸ் பண்றதுக்கு ரொம்ப உகந்த இடம் அப்படின்னு பிரம்மா வந்து சொல்றார். அது இந்த இடத்துல வந்து அந்த சக்கரத்தோட ஆணி இந்த இடத்துல வந்து நின்றதாகவும், இன்னைக்கும் நீங்க வந்து நைமிஷாரண்ய கஷேத்திரத்துக்கு ஆரண்யம்னாலே காடுதான், தபஸ்னாலே காடுதான். ஏன்னா அங்கதான் மத்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் நமக்கு இருக்காது. முக்கியமா இந்த போனை வந்து வச்சுட்டு போயிடணும். எங்க நம்ம யாத்ரா போனோம்னாலும் மினிமம் பர்பஸ்க்கு அந்த போன் எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் அதை பெட்டியில வச்சு ரூம்ல வச்சு பூட்டிட்டு போயிடணும். அதுதான் பெட்டர். அது பெஸ்ட் வே டு ஹியர் அண்ட் சி லா. அதுதான் பெஸ்ட் வே. எதுக்குன்னா நம்ம ஒவ்வொரு இடமா போனா கவனமாவும் அந்த இடத்துல ராமரோ கண்ணனோ பண்ண லீலைகளை கேட்கறதுக்கு ரொம்ப உகந்தமான பவர் அங்க இருக்கு. நம்மளையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம். அது நம்ம அந்த நேரத்துல எதையோ ஒரு விஷயத்த பாக்குறத வந்து தவிர்க்கணும். எனிவே இங்க வந்து அந்த கஷேத்திரம்லோட நடுப்புறத்துல வந்து ஒரு சக்கர, அந்த ஆணி நின்றுது இல்லையா, சக்கரத்தோட நடுப்புறம் அச்சு, அந்த இடத்துல இன்னைக்கும் வந்து நீங்க அந்த தீர்த்தம் வந்து பார்க்க முடியும். சக்கர தீர்த்தம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் சுகதேவ கோஸ்வாமி சௌனகாதி ரிஷிகளுக்கு சூத கோஸ்வாமி பாகவதம் சொன்ன இடம், அங்க ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னைக்கும் பார்க்க தர்ஷன் பண்ண முடியும். சோ அந்த கஷேத்ரே, அது ஏன் நைமிஷே கஷேத்ரேனா பகவான் இங்க குறிப்பிட்டிருக்க மாதிரி விஷ்ணு வந்து ஒரு செகண்ட் கூட கண்ணை வந்து சிமிட்டுறது இல்ல. நிமிஷா அப்படின்னா அது ஒரு பெரிய பாஸ்ட், அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு. அது இப்போ நான் எடுத்தேன்னா ஃபுல் கிளாஸ் ஆகி. சோ அந்த கண்ணன் சிமிட்டுறோம் இல்லையா, அது வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு. நிமி மகாராஜான்னு ஒருத்தர்ந்தார். அவர் வந்து ஏதோ சாபம் கிடைச்சது. அதுக்கப்புறமா அவர் வந்து தான் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு கண் சிமிட்டுற நேரம் நிமிஷம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இங்க ஒரு நிமிஷம் கூட பகவான் வந்து கண்ணை வந்து சிமிட்டாம இருக்காராம். எதுக்கு அப்படின்னா லோக பாலனத்துக்காக. சோ அந்த மாதிரி விஷ்ணுவோட நினைப்புல இது வந்து குறிப்பிடப்படுறது அப்படின்னு பிரபுபாதர் இங்க. சோ அநிமிஷே கஷேத்ரே அப்படின்னா
நிமிஷனா சிமிட்டுறது, அநிமிஷனா சிமிட்டாம இருக்கிறது. அனிமிஷே கஷேத்ரே அப்படிங்கிறது வந்து பகவானோட ரொம்ப பிரீத்தியான ஸ்தலம் அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டது. அந்த வேர்ட் டு வேர்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். சோ இந்த இடம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு யாரால? சௌனக ரிஷியர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்க பெரிய நல்ல விஷயங்கள் பண்ணி கலியுக மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும், நல்லது கொடுக்கணும்னு விரும்புறான். அதுக்காக அங்க வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு 1000 வருஷங்கள் தொடரக்கூடிய ஒரு யாகத்தை பண்ணணும் பகவானோட பிரீத்திக்காக அப்படிங்கறத அவ டிசைட் பண்றா. அவ வந்து முடிவெடுக்கிறா. அப்ப அவ அந்த இடத்துல குழும்புறா. அதுதான் இங்க வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வேற ஓகே, இதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து பாகவதத்தோட ஸ்டார்டிங்கா கருதப்படுறது. அந்த கஷேத்திரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இங்க. மேற்கொண்டு படிக்கலாம். யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் அடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமக்கு இப்ப இந்த பாகவதம் புக்கு இல்ல அப்படின்னும் போது அந்த வேதா பேஸ்ல இருந்து எடுக்க முடியுமா மாதாஜி? அத தமிழ்ல இல்லம்மா, இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இவங்க ஸ்டார்டிங்லயே வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருந்தாங்க மாதாஜி. தமிழ் நம்ம டிரான்ஸ்லேட் போட்டா குரூப்லயே வரும் வந்து மாதாஜி. ஷேர் பண்ணியிருந்தாங்க மாதாஜி பாகவதம் தமிழ் டிரான்ஸ்லேட் கூகுள்ல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி வரும் மாதாஜி. நீ டிரான்ஸ்லேட் பண்ணலாம் வரும். ஆனா இங்க நம்ம புக்ல கொடுத்துருக்குற அந்த மொழிபெயர்ப்புக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அத கண்டிப்பா டிரான்ஸ்லேட் போட்டு பார்க்கவே பார்க்காதீங்க. ரெண்டாவது சாஃப்ட் காப்பிங்கிறது வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்குடா. பாகவதம் புக்கு வந்து ஸ்வயம் பகவான். அப்கோர்ஸ் இந்த ஆன்லைன்ல எடுத்தா இல்லையான்லாம் அது ரெண்டாவது விவாதம். அதை பத்தி நான் வர விரும்பல. ஆனா பாகவதம் ஹார்ட் காப்பி புக்கு எல்லார்கிட்டயுமே இருக்கணும். இப்ப நீங்க எல்லாரும் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்கன்னா இது புக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பா பாகவதம் ஹார்ட் காப்பி எல்லார்கிட்டயுமே இருக்கணும். இந்த பாகவதத்துக்கு இவ்வளவு ரூபாய் ஆயிடுத்துன்னு சொல்ல போட்டு அதுக்கு விலை மதிப்புங்கிறது ஒண்ணு கிடையவே அதுக்கு வந்து இவ்வளவு விலை கொடுத்து பாகவதத்தை வாங்கவே முடியாது. பாகவதம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னாலே அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளவு கலியுக மக்கள் எவ்வளவு பேர் இருக்கா, இல்ல எவ்வளவு பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பாகவதம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, கேட்கறதுக்கு, ஒரு கிரந்தத்தை வீட்டுல வச்சுக்கிறதுக்கு, அது படிக்கிறதுக்கு, அதுவும் பிரபாதரோட உரையோட படிக்கிறதுக்கு எவ்வளவு நான் என்ன சொல்றது, மனுஷியானாம் சகசிரேஷம் தான் நம்ம சொல்லணும். அதனால அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா 10,000 அது என்ன விலையா வேணாலும் இருக்கணுமே, அது ஒண்ணுமே கிடையாது அதுக்கு முன்னாடி. அதனால கண்டிப்பா பாகவதம் புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளவு புக் இருக்கே, நான் என்ன பண்ண போறேன், இவ்வளவு எல்லாம் என்னால படிக்கும்போது ஆரம்பம் ஒரு பேபி ஸ்டெப் தான் அது. ஃபர்ஸ்ட் கேண்டோ எடுத்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னாலே அது பெரிய விஷயம். அதனால பகவான் இவ்வளவு தூரம் கொடுத்தவரை அந்த படிக்கிற சக்தி கொடுக்க மாட்டாரா? அது கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம வந்து கோலோகம் போக முடியும் அப்படின்னு பகவான் எதுவுமே சொல்லல. அதனோட டச் நமக்கு எப்பவுமே இருக்கணும். அதனால வீட்டுல இருந்து ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஆயிடுது. அவ்வளவு தூரம் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கிரந்தத்தை கையில எடுத்துட்டு ஒரு ஸ்லோகமா பார்த்து படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய, ஆக்சுவலா அது ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம். சோ அந்த ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த 36 பேர்ல யார்கிட்ட பாகவதம் இல்லையோ கண்டிப்பா பாகவதம் வாங்கிக்கோங்க. அதுவும் இப்போ வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் மேரத்தான்ல உங்களுக்கு ஸ்பெஷல் ரேட்ல கிடைக்கும். பாகவதம் வந்த உடனே வீட்டுல நிறைய பேரை கூப்பிட்டு பாகவதம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு அதெல்லாம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ் ஆக்சுவலா. சோ ஆன்லைன் இருக்கு அதெல்லாம் ஓகே, பட் கிரந்தமும் கையில இருக்கணும். கையிலயும் கிரந்தம் வந்து இருக்கணும். ஓகே, அப்புறம் வேற டவுட் ஏதாவது இருக்கா? பிரகலாத் ஏதோ சொல்ல வந்தேன். பிரகலாத் ஏதோ கேட்கணும். கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. மாதாஜி. எஸ் மாதாஜி.
இப்ப நான் பகவான் நீங்க பாகவதம் படிக்கிறேன், சொல்லி கொடுக்குறது படிக்கிறேன், பகவத்கீதை படிக்கிறேன், 16 மாலை சொல்றேன். நிறைய விஷயங்கள் வந்து பகவானுக்கு எப்படி சங்கு இதெல்லாம் வச்சு ஆராதிக்கணும்னு சொல்றாங்க, அதுவும் செய்யறேன். ஆனா எனக்கு வந்து மாதாஜி இந்த பூண்டு வெங்காயம் நான் நிறுத்திடுவேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா என்னுடைய குடும்ப சூழ்நிலையில பெரிய ஃபேமிலி, என்னால அதை அவங்களுக்காண்டி அதை செயல்படுத்த முடியல, தீட்சை வாங்க முடியல. இந்த 2 சூழ்நிலை எனக்கு இருக்கிறதுனால என் பக்தியில வந்து பகவான் எதுவும் ஒரு முழுமையடையாத பக்தியா தான் என்னோட பக்தி இருக்குமா மாதாஜி? மாதாஜி இது இண்டிவிஜுவலா இருக்கு, நீங்க எனக்கு பர்சனலா காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நந்தினி மாதாஜி நம்பர் இருந்தா என்னோட நம்பர் அவங்க கிட்டே வாங்கிக்கோங்க. சோ காமன் ஃபோரம்ல இண்டிவிஜுவல் இது வந்து அட்ரஸ் பண்றது கஷ்டம் மாதாஜி, அதனால தான் சொல்றேன். சரி மாதாஜி, ஓகே. ஏதோ கேட்கணும், நீ கேளு. மாதாஜி எங்க ஸ்கூல்ல வந்து 13வது ஸ்லோகம் சொல்லி தந்திருக்காங்க மாதாஜி. 3 மட்டும் பை ஹார்ட் பண்ணிருக்க. எஸ் மாதாஜி. 1, 2 பை ஹார்ட் பண்ணணும். ஓகே. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம அடுத்து படிக்கலாம். படிக்கட்டுமா மாதாஜி? சுப்புலட்சுமி மாதாஜி ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க படிச்சப்பறம் நீங்க படிங்க மாதாஜி. சரி, ஓகே. இந்த நிமிஷாங்கிறதுக்கு அது சொல்ல முடியுமா மாதாஜி? சொல்ல முடியுமா மாதாஜி? நிமிஷா கண் சிமிட்ட நேரம்க்கு இது நிமி மகாராஜன் கதை என்னமோ. நிமி மகாராஜா வந்து அவர் ஏதோ ஒரு சாபம் கிடைச்சிருத்து, தேவர் இந்திரனால ஏதோ சாபம் கிடைச்சிருத்து அவருக்கு. அதனால அவரு என்ன ஆயிட்டாருன்னா கண்ணுக்கு தெரியாம ஆயிட்டார். அப்போ அவரு இந்திரன் தான் நினைக்கிறேன், இந்திரன்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரு வந்து எனக்கு வந்து ஏதாவது இதுக்கு சொல்யூஷன் விமோச்சனம் வேணும்னு கேட்கும் போது, அப்ப இந்திரன் சொல்றார், இந்திரனா விஷ்ணுவான்னு எனக்கு தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்றேன். அப்ப அவர் சொல்றார், சரி நீ வந்து மக்கள் வந்து கண் சிமிட்டுறால, அதாவது மக்கள் இப்படி கண்ணை சிமிட்டும் போது நீ அந்த கேப்ல இருந்துக்கோ அப்படின்னு அவரு சொல்றார். சோ அந்த விதமா நீ வந்து இருக்க முடியும் எப்போதும் அப்படின்னு சொல்றார். அதனால அது வந்து நிமிஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண் சிமிட்டும் நிமிஷம் அப்படின்னு சொல்றோம் அந்த நிமி மகாராஜானால. ஓகே, யார் ரீட் பண்றீங்க? சந்தியா மாதாஜி படிங்க மாதாஜி. படிக்கட்டுமா? படிங்க. படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் எல்லா விதமான யாகங்களையும் அவரது சந்தோஷத்துக்காக செய்கின்றனர். பக்தர்கள் பகவானின் தொண்டில் எப்பொழுதும் பற்று கொண்டவர்களாக இருக்கின்றனர். ஆனால் வீழ்ந்த ஆத்மாக்களோ பௌதீக வாழ்வில் இன்பத்தில் பற்றுள்ளவர்களாக இருக்கின்றனர். பகவான் விஷ்ணுவின் மகிழ்ச்சியை தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் பௌதீக உலகில் செயலாற்றப்படும் எதுவும் செயலாற்றுபவரை மேலும் அதிகமான பந்தத்துக்கு ஆளாக்கிவிடும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. எனவே பகவானையும் அவரது பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இது அனைவருக்கும் அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரும். இன்னொரு பாரா படிக்கட்டுமா மாதாஜி? எஸ் மாதாஜி. பெரும் ரிஷிகள் எல்லாம் எப்போதும் பொதுமக்களுக்கு நல்லதை செய்ய விரும்புகின்றனர். இவ்வாறாக மிக பெரியதும் சங்கிலி தொடர் போல தொடர்ந்ததுமான வேள்வி சடங்குகளை நிறைவேற்றும் திட்டத்துடன்
சவுனகரை தலைமையாக கொண்ட ரிஷிகள் மற்றவர்களுடன் நைமிசாரண்யம் என்னும் இப்புண்ணிய இடத்தில் கூடியுள்ளனர். மறதியுள்ள மனிதர்கள் அமைதிக்கும் செழுமைக்கும் உரிய சரியான வழியை அறியவில்லை. இருந்தாலும் ரிஷிகள் இதை நன்கு அறிந்துள்ளனர். ஆகவே எல்லோருடைய நன்மைக்காகவும் உலகில் அமைதியை ஏற்படுத்தும் செயல்களை செய்வதற்கு அவர்கள் எப்பொழுதும் ஆவலோடு காத்திருக்கின்றனர். எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்கள் உண்மையான நண்பர்களாக இருந்து அனைத்து மக்களின் நன்மைக்காகவும் பகவானின் தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளனர். பகவான் விஷ்ணு பெரியதொரு மரத்தை போன்றவர். தேவர்கள், மனிதர்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள் மற்றும் பிற ஜீவராசிகள் உட்பட அனைவரும் அந்த மரத்தின் கிளைகள், சுள்ளிகள் மற்றும் இலைகள் ஆகியவற்றை போன்றவர்கள் ஆவார். மரத்தின் வேருக்கு நீரூற்றுவதால் மரத்தின் எல்லா பகுதிகளும் தானாகவே நீரை கிரகிக்கின்றன. ஆனால் துண்டிக்கப்பட்ட கிளைகளும் இலைகளும் ஊட்டத்தை பெறுவதில்லை. துண்டிக்கப்பட்ட கிளைகளுக்கும் இவைகளுக்கும் நீரூற்றும் முயற்சியை மேற்கொண்டாலும் படிப்படியாக அவை காய்ந்துவிடும். துண்டிக்கப்பட்ட கிளைகளுக்கும் இலைகளுக்கும் நீரூற்றுவதால் ஒருவர் சக்தியும் நீரும் தான் வீணாகின்றன. அதே போலவே மனித சமூகம் பரமபுருஷன் பகவானிடமிருந்து பிரிக்கப்படும் போது அவர்கள் சக்தியும் மூலகங்களும் தான் வீணாகின்றன. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க குறிப்பா நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவ யாக யஜ்யங்கள் செய்யணும்னு 1000 வருஷங்களுக்கு யாகங்கள் செய்யணும்னு முடிவெடுக்கிறா. ஆனா முடிவெடுக்கும் போதே அது யாருக்காக அந்த யாகங்கள் செய்யணும்னு முடிவெடுக்கிறா? பகவானோட பிரீத்திக்காக. அந்த பகவானோட பிரீத்திக்காகன்னு சொல்லப்பட்ட விஷயத்த தான் இங்க பிரபுபாதர் விவரமா எடுத்து சொல்றாரு. அப்ப யார் ஒருத்தர் எந்த செயல்கள் செய்யணும்னாலும் அது பகவானை மையமா வச்சு செய்யலாம். இல்லைன்னா அந்த செயல் என்ன பண்ணும், நம்மள திருப்பி திருப்பி இந்த ஜென்மமித்தி ஜராவியாதி சக்கரத்துல நம்மள ஆழ்த்தும். அத பகவத்கீதையில நம்ம பார்த்தோம். எப்படி குணேஷு வர்த்தத்தை சாரி எப்படி முக்குணங்கள் சாப்டர் இருக்கு இல்லையா, அதுல பகவான் சொல்லும் போது முக்குணங்கள் என்னாலதான் தெய்வீ ஹேஷா குணமயி மமமாயா துரத்தேயா மாமியவே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. இந்த முக்குணங்கள் நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கு. பகவான் இந்த ஜட இயற்கையோட நம்மள முக்குணங்கள்ங்கிற கயரை வச்சு கட்டி போட்டிருக்காரு. அப்ப அந்த பிடியில இருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னா நம்மளா முயற்சி பண்ண அந்த பிடி இருக்கின்றே போகும். புதற்குழியில விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மண்ணல் இல்லையோ சகதி புதற்குள்ள விழுந்தோம்னா நம்ம உதச்சி மேல வந்துடலாம் ட்ரை பண்ணோம்னா இன்னும் நல்லா ஆழமா உள்ள போயிடுவோம். அல்லன்னு வெளியில வர முடியாது. ஆனா யாராவது ஒருத்தர் கயிறை தூக்கி போட்டா அப்படின்னா அதை பிடிச்சிட்டு அவ இழுக்கும் போது நம்ம வெளில வந்துட முடியும். அதே மாதிரிதான் இந்த முக்குணங்களும். நம்ம நம்மளா முயற்சி பண்றோம் வெளியில வர அப்படின்னா என்ன ஆகும், இன்னும் நன்னா நம்ம அதுக்குள்ள சிக்கிப்போம். அதனாலதான் பிரலாத் மகாராஜ் சொல்றார், பௌதிக பிரச்சனைகளுக்கு பௌதிக சொல்யூஷன் பௌதிக ஆன்சர் விடை தேடுறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். அது பிரச்சனையோ ஆன்மீகமான பிரச்சனையோ ரெண்டுத்துக்குமே நமக்கு எதுதான் சொல்யூஷன்? ஆன்மீகம் தான் சொல்யூஷன். துக்க ஔஷதம் ததபி துக்கம் அதத்தியாய. நானே கஷ்டத்துல இருக்கேன், அதுல இன்னொருத்தர் இதை எப்படி செஞ்சிருக்கலாமே, நீ இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு இன்னும் ஜாஸ்தி பண்ணுவா. நம்ம தப்பு பண்ணிட்டு தான் கஷ்டப்படுறோம். ஆனா மேற்கொண்டு நம்மள இன்னும் துக்கப்படுத்துற மாதிரிதான் அவளோட சொல்யூஷன்ஸும் இருக்கும், விடையும் இருக்கும். சோ அதனால எப்போதுமே நம்ம பகவான் விஷ்ணு மத்தியமா வச்சு நம்மளோட காரியங்கள்ல ஈடுபடும் போது அப்ப என்ன ஆயிடும், புலன்கள்லாம் அலைஞ்சி தெரியாது, பகவானோட திருவடியில ஆட்பட்டு இருக்கும். புலன்கள் அடக்கினாலே மனம் ஒருங்கிணைஞ்சிடும். அப்புறம் மனத்தை ஒருங்கிணைஞ்சதுதான் அப்படின்னா கிரந்தங்கள் படிக்கிறது மூலமா, மந்திரங்கள் ஜபம் பண்றது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், விரிச்சுவலா மேல உயர்ந்து போக முடியும். சோ அதுதான் இங்க குறிப்பிடப்படுறது.
அதே மாதிரி பகவான் வேர் மாதிரி அந்த மரத்துல வந்து உயிரோட்டம் இருக்கு அப்படின்னா அது வேர் வந்து ஆழமா இருக்கு. வேர் வந்து நன்னா நீர் எடுத்து எல்லா இலைகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் போது என்ன ஆகுது, மரம் வந்து சத்தா இருக்கு. இதே இது வந்து ஒரு அந்த வேர் வந்து சரியா இல்ல அப்படின்னா மரங்கள்ல இருக்கிற இலைகள் வந்து மஞ்சளாயி உதிர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எப்படிமே நம்ம உடல்லயும் அப்படிதான், ஏதாவது ஒரு விரல்ல வந்து ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுது அப்படின்னா அந்த விரலை வெட்டி எடுத்துடுவா. இல்லைன்னா என்ன ஆகும், அதுல இருக்கிற பாய்சனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து உடல் எல்லாம் பரவி உயிருக்கு ஆபத்தாயிடும். அதே மாதிரி நம்மளோட ஜட புலன்கள்ல ஏதாவது ஒரு புலன், கண்ணு மட்டும் தானே பரவாயில்ல அது மட்டும் விட்டுறலாம், மத்தெல்லாம் நான் அடக்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த ஒரு விஷயம் என்ன ஆயிடும், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அப்கோர்ஸ் நம்மளோட வேலை என்னன்னா கிருஷ்ணர்கிட்ட ப்ரே பண்ணிக்கணும், குரு கிட்ட சரண்டர் ஆகி அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணும் போது இந்த விஷயங்கள்லயும் நம்ம தவிர்த்துட்டு தேவையற்ற விஷயங்களை தவிர்த்துட்டு பகவானோட கனெக்டடா எப்போதுமே இருக்கலாம். ஓகே, அடுத்து யார் ரீட் பண்றீங்க? படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க. இது இப்போதைய மக்களா தற்போதைய மக்கள் சமூகம் பரமபுருஷனுடன் தங்களுக்குள்ள உறவிலிருந்து பிரிந்த நிலையில் உள்ளது. மேலும் நாஸ்திக தலைவர்களால் உருவாக்கப்படும் எல்லா திட்டங்களும் ஒவ்வொரு அடியிலும் உடைத்தெறியப்படுகின்றன. இருப்பினும் இதில் அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பதில்லை. இந்த யுகத்தில் பகவானின் புனித நாமங்களை கூட்டமாக சேர்ந்து பாடுவதே விழிப்புணர்ச்சியை பெறும் முறையாகும். இதற்கான வழிகளும் உபாயங்களும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபால் மிகவும் விஞ்ஞானபூர்வமாக வழங்கப்பட்டன. மேலும் உண்மையான அமைதியையும் செழுமையும் ஏற்படுத்துவதற்காக அவரது போதனைகளை புத்தி நுட்பமுள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்துக்காக தான் ஸ்ரீமத் பாகவதம் வழங்கப்பட்டுள்ளது. பிந்தைய ஸ்லோகங்களில் இது மிகவும் தெளிவாக விளக்கப்படும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, சோ இங்க அந்த பிரபுபாதர் எப்படி வந்து கனெக்ட் பண்றாருன்னு பாருங்களேன். சோ இவ எல்லாரும் சேர்ந்து யாகம் பண்ணணும்னு நினைச்சா, ஆனா பிரபுபாதர் இப்போ இந்த காலகட்டத்துக்கு உண்டான பெஸ்ட் யாகம் என்ன, அவ்வளவு திரவியங்களை கொட்டி அதுல வந்து தூய்மை இருக்கணும், சுத்தம் இருக்கணும், மந்திரம் சரியா உச்சாரணம் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்கானா நமக்கு இப்போ கலியுக மக்களுக்கு உண்டான யாகம் என்ன அப்படின்னா அது நாம சங்கீர்த்தனம். இப்ப நாம சங்கீர்த்தனம் புனித நாமத்தை சொல்றதுதான் வந்து அது ஜபமாவோ இல்ல நகர சங்கீர்த்தனாவோ இல்லைன்னா காங்கிரிகேஷனல் சாண்டிங்காவோ இருக்கலாம். ஆனா அது மட்டும்தான் நமக்கு வந்து உன்னத ரிசல்ட்ட வந்து கொடுக்கும், உன்னத முடிவு வந்து நமக்கு கொடுக்கும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு டெக்னிக்கலா முன்னவே அது தெரிஞ்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு 500 years பிஃபோர் வரும்போதே அதோட விதைய வந்து இங்க விதைச்சிட்டு போயிட்டார். அவர் ஒண்ணு புதுசா வந்து கண்டுபிடிச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கொடுக்கல, அதுவும் வேதங்கள்ல இருக்கக்கூடிய மந்திரம் தான். ஆனா இந்த யுகத்துக்குண்டான பரிந்துரை என்னவோ அதை எடுத்து அவர் பரப்பினார். நேத்து கூட மகாராஜ் சொல்லும் போது அவர் ஒரு பண்டாரத்தை வந்து அது பூட்டை உடைச்சி அதை திறந்து விட்டுட்டார். சோ இந்த கலியுக மக்கள் அதனோட அட்வான்டேஜஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. அப்ப கலியுகத்துக்கு உண்டான உண்மையான தீர்வு என்ன, எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்மையான தீர்வு என்னன்னா மகா மந்திரத்தை உச்சாரணம் பண்றது, ஹரே கிருஷ்ணா மகாமந்திர உச்சாரணம் பண்றது, பிரபுபாதரோட புத்தகங்களை படிக்கிறது, அதுக்கப்புறம் சாதனா அந்த 4 கோட்பாட்டுகள் மற்றும் இலக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நோக்கி நம்ம வந்து நம்மளோட சாதன பக்தியை வந்து வழி நடத்துறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகே மாதாஜி, பிரலாத் ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்களே மாதாஜி. நந்தினி மாதாஜி. இல்ல மாதாஜி, அதான் அவன் அந்த 3rd ஸ்லோகா எங்க ஸ்கூல்ல படிச்சேன் சொல்லி கொடுத்தாங்கன்னாங்க. ஏதோ இன்னைக்கு கீதா ஜெயந்தி அப்படின்னு ஏதோ கிளாஸ். இருக்கியா இருக்கேன். என்ன சொன்ன எண்ட் ஆஃப் த கிளாஸ்? எண்ட் ஆஃப் த கிளாஸ் பூஜை பண்ணலாமான்னு கேட்டேன் மாதாஜி.
என்ன பண்ணலாமா? பூஜா பூஜா என்ன பூஜா? இதுக்கு பகவத்கீதா புக்குக்கு. எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க கீர்த்தன் பண்ணா ஒரு கொஞ்ச நேரம் ஆயிடும். ஏன்னா அடுத்த கிளாஸ் இருக்கு, அதுக்குதான். ஒரு 5 கொஞ்ச மினிட்ஸ்னா நேரத்துல முடிஞ்சிடும் மாதாஜி. மாதாஜி. கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. பூஜானா என்னம்மா? கீர்த்தன் பாடுவியா? நீங்க நான் வந்து ரேடியோல கீர்த்தன் போட்டுருவேன் மாதாஜி. அவங்க ஆர்த்தி பண்ணுவேன். ஓ ஓகே, ஆர்த்தி சொல்றியா? மாதாஜி, நந்தினி மாதாஜி நீங்க தான் டிசைட் பண்ணாங்க. அதுதான் 5 மினிட்ஸ்னா ஓகே. ஏன்னா அது உங்களுக்கு முடிஞ்சிருச்சா மாதாஜி டவுட்ஸ் எல்லாம்? ஆனந்தி மாதாஜி கை தூக்கி இருக்கீங்களா? படிக்கிறதுக்கு தூக்கினீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாராவது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மாதாஜி? இன்னைக்கு இந்த பகவத்கீதை இந்த இது இல்லையா மாதாஜி, இதை பத்தி டவுட்ஸ் எதுவும் இல்ல. சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராமானுஜம் இல்ல, பேசுறேன். வைஜெயந்தி மாதாஜி ஏதோ கேக்குறாங்க பாருங்க. இல்ல, இன்னைக்கு பகவத்கீதையினுடைய 700 ஸ்லோகமா படிக்க வேண்டியது. இதை பத்தி ஏதாவது சிறப்பா ஏதாவது 2 மினிட்ஸ் ஏதாவது பேச முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. மாதாஜி சொல்லலாமா? சொல்லுங்க பிரபு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, இந்த ஸ்லோகங்கள்ல நீங்க நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல போட சொல்றேன். ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். நந்தினி மாதாஜி குரூப்ல போட்டு. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நன்றி. வைஜெயந்தி மாதாஜி, பகவத்கீதா சொன்ன நாள் அது பின்னாடி என்ன பெரிய தாத்பரியம் இருக்குன்னா எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்ன நாள் அப்படிங்கறதுனால நம்மளும் வந்து அந்த ஒரு இப்ப எப்படி மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி அது பிரத்யேகமா அவளை பாராட்டுறா, அதெல்லாம் பண்றா இல்லையா? நமக்கு என்ன ஒரு பிரபுபாதர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னா, பகவத்கீதா தொடங்கின கிருஷ்ணர் சொன்ன மாதம் அப்படிங்கறதுனால அத மக்களுக்கு நிறைய நம்ம கொண்டு போய் சேர்க்கலாமே அப்படிங்கறதுதான். அதுதான் இங்க வந்து முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய வித்தரணை பண்ணணும் பகவத்கீதை. இப்போ ரீட் பண்றோம் அதெல்லாம் ஓகே, பட் நிறைய நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. வேற யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மாதாஜி? இந்த 4 and 5 வந்து அபிதேயன்னு சொன்னீங்க இல்லையா பாகவதம்? இல்ல, முதல் 3 ஸ்லோகங்கள்லயுமே வந்து சம்பந்தம் அது சொன்னீங்க. சம்பந்தம் அபிதேயமும் வருது அதுல. ஆமா ஆமா. இதையா வருது, பிரயோஜனமும் வருது. மூணுமே அது 3க்கும் வருது. ஓகே மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. மாதாஜி எந்த கொஸ்டின்ஸ் இல்லைன்னா பிரஹ்லாத் ஒரு 10 மினிட்ஸ் சீக்கிரம் முடிச்சிடணும். என்னையா அடுத்த கிளாஸ் இருக்கு. ஓகேவா பிரஹ்லாத்? ஹரே கிருஷ்ணா. I will finish fast மாதாஜி. 10 மினிட்ஸ்ல முடிச்சு கொடுத்துரு, ஏன்னா அடுத்த கிளாஸ் இருக்கு. எஸ் மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. மாதாஜி பிரஹ்லாத் மியூட்ல இருக்கா? இன்னும் ஆரம்பிக்கல நீ? எஸ் மாதாஜி. 1 செகண்ட் மாதாஜி 38 டிவோட்டிஸ் மாதாஜி நீங்க போடுறச்சே அது மென்ஷன் பண்ணிடுங்க. லாஸ்ட் பேஜ் போடுறச்சே. ஓகே, தேங்க்யூ.
இல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டியா? எஸ் மாதாஜி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, ஆல்டர் அந்த சைட் சரியா காமிக்கல பாருங்க. ஸ்டார்ட் பண்ணு. கேக்கலையே. யாராவது ஹரே கிருஷ்ணா சொல்லுங்களேன். மியூட்ல இருக்க हरे பிரகலாத். कृष्ण 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 हरे राम 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे राम 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 हरे कृष्ण 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 हरे राम 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 हरे कृष्ण 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 हरे राम राम हरे हरे कृष्ण 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 हरे राम 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 हरे कृष्ण 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 हरे
हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे राम कृष्णा राम माता जी हरे हरे कृष्णा தேங்க்யூ ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ண हरे இவ்ளோ कृष्णा நேரம் இவ்ளோ நல்லா நேரம் Thank you. हरे कृष्ण हरे कृष्णा हरे இந்த कृष्णा பையன் நம்ம பூரி பரிக்கிரமாக்கு வந்தப்போ மீட் பண்ண हरे மாட்டேன். कृष्ण हरे कृष्ण ஹரே ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா, வெரி சூப்பர் எக்ஸலன்ட். பிரலாத். हरे कृष्णा थैंक यू माता जी हरे பூஜை राम हरे பண்ணுவாங்க राम மாதாஜி. ஹரே அவன் ராம் கூட்டா ஹரே ராம் ஸ்கூல்ல ராம் ராம் படிக்கிறான் ஹரே. மதுரையில. ஹரி போல். இவ்ளோ நேரம் எனக்காண்டி கொஞ்சம் காத்திருந்ததுக்கும் நன்றி மாதாஜி. தேங்க்யூ கண்ணா. இது காட்டுனதே என்ன நாங்க கொடுத்து வச்சிருக்கோமே இத பாக்குறதுக்கு हरे இது कृष्णा பார்க்கத்தானே நாங்க திருப்பி இது நாங்க இதோட இது ரொம்ப சூப்பரா பண்ணுப்பா சூப்பரா மிக்க இருந்துச்சு நன்றிப்பா ஹரே கிருஷ்ணா பிரகலாத் நன்றி பிரபுஜி ரொம்ப மிக்க நன்றி நமஸ்காரம் உனக்கு பிரகலாத், பகவானுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் போதும். கண்டிப்பா பிரகலாத் கண்டிப்பா பிரகலாத் அந்த பேருக்கு ஏத்த மாதிரி இந்த சின்ன வயசுலயே பகவான் கிருஷ்ணருடைய ஆராதனை பண்ற அவருடைய அனுகிரகம் கண்டிப்பா உனக்கு உண்டு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. உங்களோட அனுமதியோட கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? வேற எஸ் ஏதாவது மாதாஜி. சொல்லணும்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரகலாத். ஸோ தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஹரே பிரபு கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा थैंक यू सो ஹரே मच கிருஷ்ணா, தேங்க்யூ कृष्ण எல்லாருக்கும், எல்லா ஹரே மாதாஜி, எல்லா கிருஷ்ணா தேங்க்யூ பிரபுஜிக்கும் நமஸ்காரம் நன்றி. हरे कृष्ण நமஸ்காரம் नंदी
சொல்லுங்க.